அருள்நாதர் இயேசுவின் மனதை பாருங்கள். Look at the gracious Lord Jesus' heart. சீஷர்களை பார்த்து நம்மை பார்த்து இதோ நான் உலகத்தின் முடிவு பர்யந்தம் சதா நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். He looked at the disciples and looking at us and saying, lo, I am with you always till the ends of this world. மத்தேயு 28:20 அப்படி சொல்லுகிறது. Matthew 28:20 says so. உலகத்தின் சதா காலத்திலும், even till the end of this world. சதா காலங்கள் உலகத்தின் முடிவு என்று சொல்ல காரணம் என்ன? Why do you say all the time and even till the end of this year? கடைசி மட்டும், even till the end. நான் உங்களை கைவிட மாட்டேன். I will never fail you. சதா காலம் என்று சொல்லும் பொழுது, when we say all times, உபத்திரவ காலங்கள், during the suffering time, வியாதி நேரங்கள், during the times of sickness, சோர்ந்து போகின்ற வேளையிலே, during times of discouragement, உடைக்கப்படுகிற நேரத்திலே, times of brokenness, ஐயோ இனி எனக்கு வாழ விருப்பமில்லை, oh I don't want to live anymore, எங்கு திரும்பினாலும் இருளா இருக்கிறது, wherever only darkness, என் வாழ்க்கை வனாந்தரமாய் போய்விட்டது, oh my life has become a wilderness, எனக்கு வாழ விருப்பமில்லை, I don't want to live in this world, நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறேனே, oh I do good but I enjoy evil, என்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லையே, oh I not received the answer to my prayer. அந்த நேரத்தில் மனிதன் உன்னோடு கூட இருக்க மாட்டான். those times man will not be with you. when you go through affliction, that doesn't mean God is absent in that period. நீங்கள் உபத்திரவங்களை கடந்து போகும்போது அந்த நேரத்திலே ஆண்டவரோடு கூட இல்லை என்று அர்த்தம் இல்லை. listen carefully. when you go through affliction, problems, loneliness, that doesn't mean God is absent in that situation. உபத்திரவமோ பிரச்சனையோ தனிமையோட கடந்து போகும்போது தேவன் அங்கு இல்லை என்று அர்த்தம் அல்ல. அவர் வாக்கு மாறாதவர். He is an unchanging God. அவர் சொன்னால் சொன்னபடியே செய்வார். He keeps his promise. He always does what he says. அன்னதான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். that is why he says, let not your heart be troubled. எனக்கு அன்புக்குரியவர்களே, my dear beloved, நீ என் தாசன், you are my servant, நீ என்னுடைய மகன், you are my son, நீ என்னுடைய மகள், you are my daughter, நீ என்னுடைய பிள்ளை, you are my child, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், I am with you. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். that's what the Lord says. தமிழிலே தாசன் என்றாலும் ஆங்கிலத்திலே servant என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. in Tamil we read dasan, but in English it says servant. who is a servant? யார் இந்த ஊழியர்ல தாசன்? a confident representative, ஒரு தைரியமுள்ள ஒரு பிரதிநிதி, நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரம், confident. he is a confident representative. அவனை நாம் நம்பி எந்த வேலையும் கொடுக்கலாம். we can just trust him and give any work. தன் எஜமானுக்கு அவ்வளவு நம்பிக்கை உடையவனாய் இருப்பான். he is so trustworthy to his master. அவன்தான் தாசன். he is the servant. அவன்தான் servant. he is the servant. அந்த தாசனை பார்த்து நான் உன்னை வெறுக்கவில்லை. to that servant God says, I have never despised you. பயப்படாதே. don't be fear. அருள்நாதர் இயேசுவினுடைய இரத்தத்திலே கழுவப்படும் பொழுது, when we are washed with the blood of the Lord Jesus, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவர் தம்முடைய பிள்ளையாக தாசனாக நம்மை சேர்த்துக் கொள்கிறார். whatever our sinful nature may be, he takes us as his own child and his servant. ஒரே ஒரு காரியம், இன்று இரவு இந்த உள்ளத்திலே அருள்நாதர் இயேசு இருக்கிறாரா? only one thing, do you have Jesus in your heart? அப்படி என்றால் நீங்கள் அவர் உங்களை வெறுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். then you must know that he has not cast you away. உங்களை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார். to you he says, நீ என்னுடைய தாசன், you are my servant, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, you will not be forsaken by நான் me, உன்னை கைவிடுவதில்லை, I will not cast you away, பயப்படாதே, fear not, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, my brother sister is watching you over television, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, உன்னுடைய பேர் மைதிலி. there is sister who is watching this program, your name is Maithili. மைதிலி, கர்த்தருடைய கரமுனை தொடுகிறது. God's hand is touching you. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒரு சகோதரி, நீங்கள் வீட்டிலே டிவி மூலமாய் பார்க்கிற சகோதரியே வனஜா, you are a sister who is watching this program through the TV in home, your name is Vanaja. உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. your tears are wiped away. சோர்ந்து போகாதிருங்கள். don't be discouraged. சாதனா, இந்த கூட்டத்தில் இருக்கிற அன்பு சகோதரி சாதனா, sister Sadhana who is in this meeting, நீ போதும்பட்ட பாடுகள், oh enough of your sufferings, கலங்காதே, don't be discouraged, don't be dismayed. எத்தனை அற்புதமான தேவன், what a great miracle working God we நம்முடைய have. தேவன் வல்லமை உள்ளவர். our God is a powerful God. a servant will accomplish his intended work with the power of the Holy Spirit. ஒரு தாசன், ஒரு ஊழியன் தேவனுடைய குறித்த வேலை பரிசுத்தாவின் வல்லமையோடு முற்றிலும் நிறைவேற்றுவான். yes, his servant will accomplish God's, the Lord Jesus work
அவருடைய ஊழியர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை வேலையை திறம்பட நிறைவேற்றுவார். Through the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையினாலே. அப்படித்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். In that way God has chosen you. உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். To you he says. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. Fear not. ஏன் பயப்படக்கூடாது என்று சொல்லுகிறார்? Why he says fear not? அப்ப பயத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அல்லவற்றால் நாம் பயத்தின் சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். There should be a reason for fear, or we are living in a fearful circumstance. We should understand. பிரியமானவர்களே, beloved people, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது when a man sins, அவனுக்குள் ஒரு பயம் வந்து விடுகிறது. he has got a great fear. பிள்ளைகள் பாவம் செய்தால் பெற்றோர்களை சந்திக்க பயப்படுவார்கள். When the children commit sin, they will be afraid to meet their parents. யார் பாவம் செய்தாலும் முதலாவது மனிதர்களை சந்திக்க பயப்படுவார்கள். Whoever commits sin, they would be afraid to meet other people. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவனை சந்திக்க பயம். When Adam and Eve sinned, they were afraid to meet God. நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் அதை வாசித்துக் கொள்ளுங்கள். When you read Genesis chapter 3 verses 9 and 10, you will find this. ஐயோ, நாங்கள் பாவம் செய்தபடியால் நிர்வாணி என்று அறிந்து நாங்கள் உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்கிறார். Oh, they say, since we have committed sin, we find ourselves naked. That's why we are afraid. That's why we are hiding before you. இன்றைக்கு அருள்நாதர் இயேசு சொல்கிறார், உன் பாவத்தை நான் சிலுவையிலே சுமந்து விட்டேன், பயப்படாதே, உன்னை புது சிருஷ்டியாக நான் மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். Today the gracious Lord Jesus says, I have bore all your sins on my cross, so you need not be afraid today. ஒரு காலத்தில் நான் குடிகாரனாக புகைப்பிடிக்கிறவனாக நாடகத்திலே நடிக்க வேண்டும் என்று சினிமாவில் சேர 5 ஆண்டு நாடகத்திலே நகைச்சுவை நடிகனாக நடித்துக் கொண்டிருந்த நான், once upon a time I was a drunkard, I was addicted to drink, I was all the time wanting to be a drama actor. For 5 long years I was longing to be a drama actor. ஆனால் அருள்நாதர் இயேசுக்கு என் உள்ளத்தை ஒப்புக் கொடுத்த பொழுது இன்று நான் தைரியமாக இருக்கிறேன், பயமெல்லாம் போய்விட்டது. But once I committed my heart to the Lord Jesus Christ, all my fears have gone away. I am so confident now. இரண்டாவதாக பயத்துக்கு காரணம் என்ன? What is the second reason for fear? மரண பயம். It's a fear of death. பிரியமானவர்களே, beloved people, என்னோடு கூட ஒரு குடும்பம் ஜெபத்துக்கு வந்தார்கள் என்னை தேடி. A family came to me for prayer. அவர்கள் சொன்ன ஒரு காரியம், they said one thing. பிப்ரவரி மாதம் வந்தால் எங்கள் குடும்பமே நடுங்கும் என்று சொல்லி. When the month of February comes, entire family of us trembled. ஒவ்வொரு நபரும் அந்த குடும்பத்திலே பிப்ரவரியில் மரித்து விடுவார்கள். Every member of family would die exactly during the month of February. பெரியவர்கள் முதல் வர 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 குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவராக மரிக்க ஆரம்பித்தார். Right from the elderly aged people, one by one, even up to the children, one by one started dying. அந்த தாய் சொன்னார்கள், The mother said, என்னுடைய 3 பிள்ளைகளை ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரியில் நான் மரணத்துக்கு கொடுத்திருக்கிறேன். My 3 children, exactly during the month of February, I given them over to death. இப்பொழுது ஒரு பிப்ரவரி வருகிறது. Now the February is approaching. இருக்கிறது ஒரே ஒரு மகன். I have only one more son left. ஐயோ, இந்த பிப்ரவரியில் அவனும் செத்து போய் விடுவானோ? Oh, will this son also die during this February? பாரத்தோடு ஜெபம் பண்ணினேன். Oh, I prayed with burden. கடந்த பிப்ரவரி சென்றது. Last February passed. நாட்கள் மாதங்கள் உருண்டு ஓடி விட்டது. Months and years rolled out. அருள்நாதர் இயேசு நோக்கி கண்ணீர் விட்டு அந்த குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணினேன். I cried with tears to looking toward the gracious Lord Jesus Christ. பரலோக பிதாவே, Heavenly Father, சாப கட்டுகளை மரண கட்டுகளை உடைத்து எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொன்னவரே, you who said towards us, fear not, because you have broken all the fear, all the curse. இந்த குடும்பத்தை விடுவிப்பீராக. Deliver this family. எத்தனை அற்புதம்! What a great miracle. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பயப்படாதே, உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கிறவர் என்று சொல்வார். When you cry to the Lord Jesus Christ, he says, fear not, I am answering your prayer. இந்த கூட்டத்திலே மரண பயம் உள்ளவர்கள் உண்டு என்று எனக்கு தெரியும். ஆவியானவர் சொல்லுகிறார். I know the Holy Spirit says to me there are some people who are gripped with the fear of death. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, before I got saved, வேலூர் ஆஸ்பத்திரியில் என்னுடைய 2 கிட்னியும் கெட்டு போய் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சேர்க்கப்பட்டேன். Before 30 years both my kidneys did not function, so I was admitted in a hospital. என்னோடு கூட अनेகர் மரிக்கிறதை பார்த்து எனக்குள்ள ஒரு மரண பயம் வந்தது. Many people were admitted along with me, they started dying one by one. I was also gripped with the fear of death. அந்த நாளிலே என்னுடைய blood sugar 1050 ஆக இருந்தது. My blood sugar was 1050. டாக்டர்கள் சொன்னார்கள், doctor said, அருள்ராஜ், நீ சாக போகிறாய். You are going to die. உன் மனைவிக்கோ உனக்கு இருக்கிற ஒரே மகளுக்கோ சொத்து சுதந்திரம் என்றால் எழுதி வைத்து விடு. Oh, if you have any property, write it upon your wife and your only daughter. கண்ணீர் விட்டு கதறிந்த உள்ளத்தை அருள்நாதர் இயேசுக்கு நான் ஒப்புக் கொடுத்தேன். I wept and cried and surrendered my heart to the Lord Jesus. அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாவ வாழ்க்கை, because that time I did not receive Jesus, I was living a sinful life. என்று இயேசு என் உள்ளத்துக்குள் வந்தாரோ,
The moment Jesus came into my heart, மரண பயம் என்னை விட்டு ஓடிவிட்டது. the fear of death ran away from me. இப்பொழுது எப்பொழுது மரித்தாலும் சரி, இருக்கிற வரைக்கும் என் ஆண்டவருக்காக மக்களை ஆதாயப்படுத்தாமல் நான் போவதில்லை. அதுவரைக்கும் ஒரு நிமிடம் என் வாழ்க்கையா இருந்தாலும் அந்த ஒரு நிமிடத்திலே ஒரு ஆத்துமாவியாவது நான் சந்தித்து ஜீவனுள்ள தேவனை நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன். Today I am running. I have made a decision because I am not going to be worried about fear, worried about death, because any moment when God calls me till the end, I will live for the Lord Jesus. Every minute I want to save souls. That is why I am running in the ministry.